அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இருக்கும் பொதுமக்கள் விபத்தை நேரில் பார்த்தது தொடர்பாக பதற்றத்துடன் விவரிக்கின்றனர். இது தொடர்பாக அகமதாபாத்தில் இருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பார்க்கலாம். வணக்கம் பாரதி ராஜா. தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறாங்க? மீட்பு பணி இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக நம்ம அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதாவது விபத்து நடந்த பகுதி நீங்க பார்க்கலாம். விமானத்தை ஏர் இந்தியா விமானம் நேற்று விபத்துக்குள்ளான விமானம் எந்த பகுதியிலிருந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு கேமரால காட்டுறோம். அது வந்த திசையை இப்ப நீங்க பாக்குற பகுதியில தான் ஏர்போர்ட் இருக்கு. இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி அப்படியே விமானம் புறப்படுகிறது, மேலே எழுகிறது. இந்த மரத்துல தான் முதல்ல மோதுகிறது. இந்த மரத்துல மோதி தான் விபத்துக்குள்ளாகி விமானம் சென்று அங்கே விழுகிறது, அங்கே வெடித்து சிதறுகிறது. விமானத்தில் பயணித்த 242 பேர்ல 241 பேர் தீயில் கருகுகிறார்கள். மிகவும் சோகமான சம்பவம். அது மட்டுமல்ல, விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, இது ஒரு மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் கட்டிடத்தின் மேல மோதுது. அதுல இருந்த 5 மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவர், அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இங்கு உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 265 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இந்த விபத்தை நேர்ல பார்த்த கோமல், இப்ப நாம நின்றுட்டு இருந்த பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் விபத்து நடந்திருக்கு. இந்த மரம் ஒரு 50 மீட்டர் கூட இல்ல. இந்த விபத்தை நான் இப்ப நிக்கிற இடத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, குஜராத்தி தான் தெரியும். அதனால குஜராத்தி தெரிந்த தமிழர் ஒருவர் இருக்கார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இவர் தமிழ்ல விவரிப்பார். நமஸ்கார் மேடம், क्या हुआ कल? आप देखा किधर से फ्लाइट आया? એટલો ગુજરાતીમાં કેવો વાંધો નહીં. હું ઉપર આવી છત પર કપડા લેવા તો અચાનક જ વિમાન નીચેથી આવતું દેખાયું. તો કેમ આટલું નીચે વિમાન આવ્યું? તો દેખતા આમ તો આખું ઉપર આવી ગયું ને પવનથી મને ફેંકી દીધી એકદમ, અને હું નીચે પડી ગઈ. તો મને એકદમ બ્લાસ્ટ પણ થઈ ગયો ને મને કંઈ ભાન જ નહીં એકદમ. અને અહીં તો જેમ કે ભૂકંપ આવ્યો એ તો ધાબુ ધ્રુજી ગયું આખું. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க காலையில துணி காய போடுறதுக்கு வந்தாங்க. மேல பார்த்த உடனே ஒரு ஃபிளைட் மேல இருந்து வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. இவங்க பார்த்த உடனே அந்த ஃபிளைட் அவங்க மேல வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. உடனே ஒன்றும் தெரியாது, அப்படியே உடனே அந்த ஃபிளைட் எதிர்க்க இருக்கிற பில்டிங்ல போய் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அவங்க நம்ம கீழே விழுந்துட்டாங்க. உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு கீழே போய் ஓடிட்டு போயிட்டாங்களாம். பூகம்பம் அந்த மாதிரி இந்த பில்டிங்கே பூரா வைப்ரேஷன் ஆயிட்டு இருந்துச்சா.